ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. 2027 நம்ம அரசு அதிகாரி ஆகணும்னு நினச்சிட்ருப்போம். அப்படி நினச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான் இருந்தாலும் அதை நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதேமாரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி, பார்ட் டைமாக போயிட்டு படிச்சிட்ருக்கவங்களும் சரி, ஃபுல் டைமாக வேலைக்கு போயிட்டு படிச்சிட்ருக்கவங்களும் சரி, ஃபுல் டைமாக படிக்கிறவங்களும் சரி, புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த ஒரு சின்ன கதையை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு காட்டில் வேகமாக ஓடுற ஒரு முயல் இருந்துச்சாம். அதே காட்டில் மெதுவாக ஆமை எப்படி போகும்? மெதுவாக தானே போகும். மெதுவாக போகிற ஒரு ஆமை இருந்துச்சாம். அப்படி 2 பேரும் அந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து என்ன சொல்லிச்சான், நீ மெதுவாக தானே உன்னால் நகர முடியும், ஆனால் நான் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவேன்னு தெரியுமா, நீ கேட்டு கேலி செஞ்சிச்சான். அப்போ அந்த ஆமை அந்த ஆமைக்கு தெரியும் தன்னால் மெதுவாக தான் நகர முடியும்னு தெரியும். இருந்தாலும் அந்த ஆமை முயல் சொன்ன சவாலுக்கு ஏற்றுக்கிட்டு முயல் கூட ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்கு சம்மதிச்சு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கவும் முயல் உங்களுக்கே தெரியும் துள்ளி குதிச்சுட்டு அது பாட்டு கடன்னு ஓடிடுச்சு. ஆனால் இந்த ஆமை மெதுவாக ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த முயல் ரொம்ப தூரம் ஓடினதுக்கப்புறம் சரி ஆமை என்ன தான் பண்ணுது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குது. அப்படி பார்க்கும்போது ஆமை கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் வந்துட்டுருக்குது. அந்த முயல் என்ன நினச்சிச்சு, அடேங்கப்பா அந்த ஆமை எங்கேயோ வருது, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்போ அந்த காட்டில் நல்லா பச்சை பசேலுன்னு நிறைய புல் இதெல்லாம் இருந்துச்சு, கேரட்டு இதெல்லாம் நிறைய இருந்ததாம். அதையெல்லாம் புல் தழை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கேரட்டு முள்ளங்கி எல்லாம் சாப்பிடவும் அதுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. டயர்டாகவும் அங்கே ஒரு மரத்துக்கு அடியில் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காந்துச்சு. உட்காரவும் வயிறு நிறையவும் அப்படியேவும் நல்லா தூங்கிடுச்சு. ஆமை மெதுவாக நகர்ந்து வந்து முயலை தாண்டி போயிடுச்சு. ஆமை முயலை தாண்டி போய் அது வெற்றி அடைஞ்சிருச்சு. முயல் திரும்ப தூங்கி எழுந்திரிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஆமை தன்னை தாண்டி போய் அது ஜெயிச்சிருந்ததை பார்த்து அது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போச்சு. இதுதான் முயல் ஆமை கதை. உங்களுக்கும் தெரிஞ்ச கதை தான். நான் ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நமக்கு வேண்டாம், நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, பார்ட் டைமாக படிக்கிறவங்க, இவங்களும் அதே மாதிரி நமக்கு சிலபஸ் எல்லாம் மாறிட்டே இருக்குது, நமக்கு இந்த எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நம்ம வீட்டில் குழந்தைகளை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், நமக்கு இந்த எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் உங்களுக்கெல்லாம் இந்த சின்ன கதையை சொன்னேன். நாம் எப்படின்னா அந்த ஆமைக்கு தெரியும் தன்னால் மெதுவாக தான் ஊற முடியும்னு. இருந்தாலும் அந்த முயல் கூட போட்டி போட்டு ஜெயித்தது. அதே மாதிரி தான் நாமளும் மெதுவாக நகர்ந்து போய் நம்ம ஜெயிக்கலாம். எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு நினச்சி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியில் வராதீங்க. நீங்கள் கண்டிப்பாக படித்து அதில் ஜெயிப்பீங்க. அந்த ஆமைக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்ததுனால தான் வெற்றி அடைஞ்சிச்சு. அதே மாதிரி
ஒவ்வொருத்தரும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஒவ்வொருத்தருமே விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2027 வெற்றி அடைய முடியும். விடாமுயற்சி டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுங்கள். தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி சேனலை ரெகுலராக பாருங்கள். 2027 எல்லோரும் அரசு அதிகாரி ஆகலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் விடாமுயற்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஸ்டடி பிளான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த குரூப் 4க்கு என்னென்ன ஸ்டடி பிளான் கொடுக்குறனோ அதே தான் சேம் குரூப் 2ஏக்கும். நீங்கள் இதை படித்தாலே குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இப்போ குரூப் 4ல் தமிழ், ஜிஎஸ்ஸும் மேக்ஸ் இருக்குது. தமிழில் சிலபஸ் வைஸ் 6th to 10th ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு எல்லாமே 1 லேயர் கொஸ்டினாக ஆன்சர்ஸு வீடியோ கிளாஸ் போடுறேன். ஜிகேல 6th to 10th புக்கும் அவுட் சோர்ஸ் அதுவும் சேம் 1 லைனர் கொஸ்டின் ஆன்சர்ஸ். மேக்ஸில் ஆப்டிடியூட், ஸ்கூல் புக் அண்டு ரீசனிங். இப்போ இந்த மந்த்து தமிழில் 7th யூனிட் சிலபஸ். தமிழில் மொத்தம் 7 அலகு இருக்குது. அதில் 7வது அலகு அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சிலபஸாக கொடுத்துருக்குறேன். ஜிகேல மொத்தம் 6 யூனிட் இருக்குது. அதில் 4வது யூனிட் இந்திய ஆட்சியல். அதில் 15 கேள்வி. நம்ம ஜிகேயில் 10th புக்கிலேருந்து ஆரம்பிக்கலாம். 10th புக்கில் 5 லெசன் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள். நெக்ஸ்ட்டு 9ஆம் வகுப்பு அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. 2nd சாலை பாதுகாப்பு. 3rd தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். 4th மனித உரிமைகள். 5th அரசாங்கங்களின் வகைகள். 6th உள்ளாட்சி அமைப்புகள். அடுத்து நெக்ஸ்ட்டு 8ஆம் வகுப்பு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. 2nd லெசன் குடிமக்களும் குடியுரிமையும். 3rd லெசன் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். 4th லெசன் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். 5th லெசன் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். 6th லெசன் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுக் கொள்கை. 7th லெசன் நீதித்துறை. நெக்ஸ்ட்டு 7ஆம் வகுப்பு சமத்துவம், அரசியல் கட்சிகள். 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட் லெசன் சமத்துவம். 2nd லெசன் அரசியல் கட்சிகள். 3rd லெசன் மாநில அரசு. 4th லெசன் ஊடகமும் ஜனநாயகம். 5th லெசன் பெண்கள் மேம்பாடு. 6th லெசன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. 7th லெசன் சாலை பாதுகாப்பு. நெக்ஸ்ட்டு 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையினை அறிவோம். 2nd லெசன் சமத்துவம் பெறுதல். 3rd லெசன் தேசிய சின்னங்கள். 4th லெசன் இந்திய அரசியலமைப்பு சட்டம். 5th லெசன் மக்களாட்சி. 6th லெசன் ஊரக அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். அடுத்து நெக்ஸ்ட்டு மேக்ஸு. மேக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளானரில் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம முடிக்கவும் ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. தமிழில் 100 கொஸ்டின், ஜிகேல 75 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், டோட்டல் 200 கொஸ்டின். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எப்படி நம்ம எழுதுவோமோ அதே மாதிரி 200 கொஸ்டின் தர்றேன். நீங்கள் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.